ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நண்பர் ஒருத்தர் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாதம் முன்னாடி நண்பர் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருந்தார். ஒரு 2-3 மினிட்ஸில் கான்ட்ரவர்சி ரொம்ப ஓவராக போச்சு பேச்சு. ஸோ என்ன மாப்பிள்ள என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி யாருன்னு தெரில, ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பேங்க் பேர் சொல்கிறாங்க, அந்த பேங்க் பேரே புரியலை. 2021 நான் அவங்க பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதாகவும், இது வரைக்கும் 56,000 பில்லுக்கு வந்து நான் அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அமௌண்ட் கட்டவே இல்லை. இப்போ ஏதோ 50% ஆஃபர் போட்டிருக்காங்க, அதில் பாதி அமௌண்ட் கட்டினா போதும், இல்லைன்னா அதை விட டபுள் மடங்கு கட்ட வேண்டியிருக்கும், லீகல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நண்பர் சொன்னார். நானும் குடும்பத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கங்க நான் அவங்க பிரதரை தான் பேசுகிறேன் அப்படின்ன உடனே இதே விஷயத்த அவங்க என்கிட்டையும் சொன்னாங்க. எனக்கு சடனாக சரி ரைட் ஓகே, இது ஏதோ இவர் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரே, அப்போ ஃபேக் காலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் எடுத்தோடனே அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரி 4 வருஷமாக நீங்கள் வந்து இதை கண்டுக்காமல் இப்போ ஏன் மேடம் கால் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஏன் சார் கார்டை வச்சு யூஸ் பண்ணது நீங்கள் 56,000 பில்லு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் திருப்பி கட்டுங்க, ஏன் கட்ட லேட்டாச்சுன்னு கேட்டால் நீங்கள் எங்கள் மேலே அப்படியே திருப்புறீங்க கொஸ்டினை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக பேசுனாங்க. சரி நான் இருந்துட்டு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரி மேடம் 56,000 பில்லு யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க, அந்த கார்டை யூஸ் பண்ணி அவர் கடைசியாக லாஸ்ட்டாக யூஸ் பண்ண பர்ச்சேஸ் அமௌண்ட் என்ன, அது எந்த டேட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே லைட்டாக ஜர்க்கானாங்க. அதுலேருந்தே நான் கண்டிப்பாக அது ஃபேக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு செக் பண்ணுறது. என்ன மேடம் இவ்வளோ லேட்டு, பேங்க்லேயே உட்காந்துருக்கீங்க, உங்கள் முன்னாடியே சிஸ்டம் இருக்கும், அதில் செக் பண்ணி சொல்ல இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டவுடனே கொஞ்சம் அப்படியே அவங்க ஒரு ஜர்க்கு தெரிஞ்சிச்சு அவங்ககிட்ட. சரி ரைட் ஓகே, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு அவங்க பதில் சொன்னாங்க. சொன்ன உடனே மறுபடியும் சரி மேடம் இந்த கிரெடிட் கார்டோட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நம்பர் சொன்ன உடனே அதுவும் யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு ஒரு 16 டிஜிட் நம்பர் சொன்னாங்க. என்ன மேடம் கிரெடிட் கார்டோட நம்பர் கேட்டால் செக் பண்ணி உடனே சொல்லலாம், அதுக்கும் இவ்வளோ லேட் ஆகுறீங்க அப்படின்னோடனே, என்ன சார் பில் ஒழுங்காக பே பண்ணாது நீங்கள் எங்களை இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு சவுண்ட் ஏற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். நான் அவரோட பிரதர் தான் மேடம், அவரோட அப்பா அம்மா பேர், அவரோட அட்ரஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் லீகல் வேலையேன்னு அவர் எந்த ஊரோ அந்த ஊர் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருதோ உங்கள் பேங்க் மூலமாக லீகல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு தேடி வரட்டும், நாங்கள் அந்த லீகலாக எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அந்த ஃபேஸ் பண்ணிக்கிறோம், இந்த கேஸை வந்து நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சொன்னது தான் தாமதம், ஃபோன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு போயிடுச்சு இது வந்து முழுக்க ஒரு கிரெடிட் கார்டு மோசடிக்காக தொடர்பு கொண்ட கால் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நம்ம நண்பரோட ஊர் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க கூமாப்பட்டி. உங்களுக்கும் இதே மாதிரி இன்சிடென்ட் லைஃப்பில் தான் நடந்திருக்கலாம். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் பேனிக் ஆகாமல் உங்கள் மைண்ட் சொல்கிற மாதிரி எதிரில் உங்களை உங்கள் மைண்டை வந்து டீவியேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்குறவங்கள ஜஸ்ட்டு பேனிக் ஆகிற மாதிரி நீங்கள் பதில் கொஸ்டின் கேட்டாலே போதும், அவங்க லைட்டாக ஜர்க் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்திலே இது ஃபேக் கால்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே கட் பண்ணிக்கிடுவாங்க. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்போம். பாய் பாய், உங்கள் மணிகண்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் அது என்னங்கிறது சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னாலும் கண்டிப்பாக போடுவோம். பாய் பாய்.